மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ளது நாட்டாக்குடி கிராமம். சிவகங்கை நகரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கிராமத்தில் ஒரு காலத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தன. விவசாயம் பாதிப்பு, வாழ்வாதார நெருக்கடி காரணமாக பலர் வேலை தேடி அருகில் உள்ள நகரங்களுக்கு குடிபெயர்ந்தனர். இதனால் நாட்டாக்குடி கிராமத்தில் வயது முதிர்ந்த சிலர் மட்டுமே வசித்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்ந்த 3 கொலை சம்பவங்கள் பெரும் அச்சத்தை உருவாக்கியது. இதனால் மீதமிருந்த மக்களும் கிராமத்தை விட்டு வெளியேறினர். தங்கராஜ் என்ற ஒரு முதியவர் மட்டுமே வசித்து வந்த கிராமமாக நாட்டாக்குடி மாறியது. இந்த கிராமத்தின் அவல நிலை குறித்து செய்திகள் வெளியானதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் கிராம மக்களின் கவனம் நாட்டாக்குடி மீது திரும்பியது. அப்போது மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய பொற்கொடி மேற்கொண்ட முயற்சிகளும் அதற்கு கிராம மக்கள் அளித்த ஒத்துழைப்பும் நாட்டாக்குடி கிராமத்தை மீட்டெடுக்கும் திட்டங்களுக்கு வழிவகுத்தது. அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதோடு விவசாயத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்டாக்குடி கிராமத்தில் சுமார் 110 ஏக்கர் விளைநிலங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக சாகுபடி செய்யப்படாமல் கிடந்ததால் அவை முழுவதும் சீமை கருவேல மரங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன. இதனை அகற்றுவதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் கிராம மக்கள் கடந்த ஆண்டு தீவிர முயற்சியில் ஈடுபட்டனர். அதன் பலனாக சுமார் 70 ஏக்கர் பரப்பளவில் வளர்ந்திருந்த சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டன. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு விளைநிலங்களை சுற்றி கம்பி வேலிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 20 ஏக்கர் பரப்பளவில் நெல், கேழ்வரகு, உளுந்து, சோளம் உள்ளிட்ட பயிர்களும், தர்பூசணி, வெண்டை, கத்திரி, மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களும் சாகுபடி செய்யப்பட்டன. நாட்டாக்குடி கிராமத்தில் ஒரு 110 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. கடந்த 10 வருடங்களாக விவசாயமே மேற்கொள்ளாத நிலையில் இருந்ததனால் இந்த கிராமத்தில் உள்ள 110 ஏக்கர் நிலங்களும் சீமக்கருவேலை மரங்கள் மண்டிவிட்டது. இதனால் விவசாயம் பண்ண முடியாத, தற்பொழுது விவசாயமே இப்போ செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் இதை முழுமையாக இந்த மீதமுள்ள ஒரு 50 ஏக்கர் நிலங்களில் உள்ள வேலிக்கருவேலைகளை அகற்றி தருகிறோம் என உத்தரவாதமாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன்படி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இந்த நாட்டாக்குடி கிராமமானது முழுமையாக ஒரு 10 தினங்களில் வேலிக்கருவேலைகள் அகற்றப்பட்ட கிராமமாக வந்துவிடும் என்பதற்கு நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டாக்குடி கிராமத்தில் எஞ்சியுள்ள 40 ஏக்கர் நிலப்பரப்பில் வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை முழுமையாக அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தனியார் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வரும் இந்த பணிகள் இன்னும் 15 நாட்களில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் மரங்கள் வேரோடு அகற்றப்படுகின்றன. பின்னர் அவை நவீன இயந்திரங்கள் மூலம் தூளாக்கப்பட்டு லாரிகள் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் நிறைவடைந்தால் நாட்டாக்குடி கிராமம் முழுமையாக சீமை கருவேல மரங்கள் இல்லாத கிராமமாக மாறும். சீமை கருவேல மரங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ள நிலையில் கிராம மக்களே முன்வந்து தங்களது நிலங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது தமிழகத்திற்கு ஒரு முன் உதாரணமாக பார்க்கப்படுகிறது. சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனம் தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் சீமை கருவேல மரங்களை இலவசமாக அகற்ற தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. வேலிக்காத்தான் அகற்றும் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடம் 110 ஏக்கர் விவசாய நிலம் ஆகும். அந்த 110 ஏக்கர் வேலிக்காத்தான் முளைச்சதுனால விவசாயம் 10 வருஷமாக இல்லாமல் நிலம் வீணாக போச்சு. மறுபடியும் இதை தன்னார்வ நிறுவனங்கள் இதை எடுத்து இந்த வேலிக்காத்தானை போன தடவை ஒரு 40 ஏக்கர் நிலத்தை வேலிக்காத்தான் அகற்றிட்டு விவசாயமாக, அதான் பயிர் விவசாயம், நெல் விவசாயம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாட்டாக்குடி மக்களுடைய ஆர்வத்தினால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த வேலையை இலவசமாகவே செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் என்பதை தெரிவித்துக்கிறேன். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேலிக்காத்தான் இருந்தாலும் அதை நாங்கள் அகற்றுறதுக்கு, இலவசமாக அகற்றி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். கைவிடப்பட்ட கிராமமாக இருந்த நாட்டாக்குடி கிராமம் விவசாயம் மூலம் உயிர் பெற்று மறுமலர்ச்சியின் அடையாளமாக மாறி வருகிறது. மக்களின் ஒற்றுமை, மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு மற்றும் இயற்கையை மீட்டெடுக்கும் உறுதி இருந்தால் எந்த கிராமத்தையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்பதை நாட்டாக்குடி நிரூபித்து காட்டி வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கரவேலுவுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.